அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு புதிய பதவியை வழங்க உள்ளதாக அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது பிரச்சனைகள் பூகம்பமாக வெடித்திருப்பது எதற்காக என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியாச்சு என்றும் இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடிகளை பயன்படுத்த முடியாத வகையில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இடைக்கால தடையும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக நீதிமன்றம் வழங்கிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வகையில் தற்பொழுது பல குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி மீது வந்து கொண்டுதான் இருக்கிறது. பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியில்லாதவருக்கு சீட்டுக்களை ஒதுக்கி வருவதாக பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது வந்து கொண்டிருந்ததன் காரணமாகவும் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இருக்கக்கூடியவர்கள் பண மோசடி செய்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பஞ்சாயத்துக்கு வந்த சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முறையிட்டார். ஆனால் சரியான தீர்ப்பை வழங்காத காரணத்தினால் பினாமி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவருக்கு சாதகமாக வழங்கியதோடு மட்டுமல்ல 25 லட்சத்தை தற்பொழுது ஏமாற்றியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ளு அனைத்தையும் ஒன்றுவிடாம நேற்று முன்தினம் வீடியோ மூலமாக வெளியிட்டிருந்தார். இதனால் பல சர்ச்சைகளும் எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 15,000 அதிமுகவின் நிர்வாகிகளுடன் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை அளித்ததும் அவர்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி அவருக்கே உரியது என்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி கிடையாது, ஒரே பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள்தான், அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு சோதனையாக அமைந்துவிடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் ஏவி ராஜு அவர்கள் 3 நாட்களாக செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.